இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மக்களை தூண்டி விடுவதற்கு பிளாக் ராக் விவகாரத்தை பயன்படுத்தாதீர். மக்களை அச்சுறுத்துவதற்கும் தூண்டி விடுவதற்கும் அமெரிக்காவின் பன்னாட்டு முதலீட்டு நிறுவனமான பிளாக் ராக் விவகாரத்தை ஒரு சாதனமாக பயன்படுத்த வேண்டாம் என்று சில தரப்பினருக்கு தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் நினைவுறுத்தினார். இஸ்ரேல் அல்லது அந்த நாட்டை தளமாக கொண்டுள்ள எந்த ஒரு நிறுவனத்துடனும் மலேசியா ஒத்துழைப்பு கொள்ளும் நடவடிக்கை முற்றாக நிராகரிக்கப்படும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தெளிவான விளக்கத்தை அளித்துவிட்டார். இந்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் பிளாக் ராக் நிறுவனம் மலேசிய ஹேப்பார்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் பங்குகளை வாங்குகின்றது என்று உண்மைக்கு புறம்பான தகவல்களை வழங்கி மக்களை தூண்டிவிடும் முயற்சியில் ஈடுபடுவது குறுகிய அரசியல் சிந்தனையை கொண்ட ஒரு தந்திரமாகும் என்று ஃபமி ஃபட்சேல் வர்ணித்தார். மலேசிய ஏர்பாட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் மறுகட்டமைப்பு தொடர்பான எந்த ஒரு பரிவர்த்தனை நடவடிக்கையிலும் பிளாக் ராக் ஈடுபடவில்லை என்று அந்த பன்னாட்டு நிறுவனத்தை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நிறுவனமான குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னர்ஸ் பகிங்கரமாக அறிவித்துவிட்டது. இஸ்ரேலுடன் தொடர்பு கொண்டுள்ள நிறுவனங்களுக்கு மலேசியாவில் இடம் இல்லை என்பதை பிரதமரும் தெளிவாக விளக்கிவிட்டார். இந்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிறுவனம் மலேசிய ஏர்பாட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் பங்குகளை வாங்குகிறது என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தீய நோக்கில் விவகாரத்தை அரசியலாக்கி வரும் தரப்பினரை அரசாங்க பேச்சாளரான ஃபமி ஃபட்சேல் இன்று கடுமையாக சாடினார். வரும் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பினாங்கு சுங்கைபாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அத்தொகுதியை தற்காத்துக் கொள்ளும் முயற்சியாக தேசிய விவகாரங்கள் பிரச்சார யுக்தியாக பயன்படுத்தப்படும் என்று பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி ஹவாங் அறிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பானை எதிர்கொள்வதற்கு தேசிய விவகாரங்கள் பரிகாத்தான் நேஷனலின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரிதும் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சுங்கைபாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலையில் நிபோங் தபால் டேவான் சர்பகுண ஜாவி மண்டபத்தில் நடைபெற்ற போது பாஸ் கட்சி வேட்பாளருக்கு தனது ஆதரவை நல்குவதற்கு வந்திருந்த ஹடிஹவாங் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். இந்த இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜோஹாரி அரிஃபினுக்கும் பாஸ் கட்சி வேட்பாளர் அபிடின் இஸ்மாயிலுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. தாம் 2வது முறையாக நாட்டின் பிரதமராக தலைமையேற்ற பின்னர் 2018ஆம் ஆண்டு லண்டனில் இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் என்று கூறப்படும் பிளாக் ராக் இன்கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பொறுப்பாளர்களை சந்தித்த போது அவர்களுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் மலேசியா செய்து கொள்ளவில்லை என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பன்னாட்டு முதலீட்டு நிறுவனமான பிளாக் ராக் இன்கார்ப்பரேஷன் தலைவர்களை சந்தித்தது உண்மை என்று ஒப்புக்கொண்டுள்ள துன் மகாதீர் மலேசியாவின் பொருளாதார முன்னெடுப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை அவர்களுடன் நடத்தப்பட்டது, ஆனால் ஒப்பந்தம் எதுவும் செய்து கொள்ளவில்லை என்று துன் மகாதீர் விளக்கினார். மலேசியாவின் விமான நிலையங்களை நிர்வகித்து வரும் MAHB எனப்படும் மலேசியா ஏர்பாட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் நலன் சார்ந்த பங்குகளை வாங்குவதற்கு பிளாக் ராக் திட்டமிட்டுள்ளதாக சில தரப்பினர் கூறி வருகின்றனர். இதற்கு அம்னோ உட்பட பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு பிளாக் ராக் நிறுவனத்தின் தலைவர்களை தாம் சந்தித்ததை துன் மகாதீர் தற்காத்து பேசியுள்ளார். மலேசியாவில் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த அரசியல் தலைவராக உருவாகுவதற்கு அவர் கொண்டுள்ள கல்வி தகுதி ஒரு அளவுகோல் அல்ல என்று கிடா மந்திரி பசாரும் பரிகாத்தான் நேஷனல் தேர்தல் தலைமை இயக்குநருமான டத்துஸ்ரீ முகமது சனுசி முகமது நூர் தெரிவித்துள்ளார். நாட்டிலுள்ள அரசியல் தலைவர்களில் பெரும்பாலோர் உயர்ந்த கல்வி தகுதியை கொண்டிருக்கவில்லை, ஆனால் மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்கக்கூடிய ஆற்றலையும் திறமையையும் அவர்கள் கொண்டுள்ளனர் என்று சனுசி விளக்கினார். வரும் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பினாங்கு சுங்கைபாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் சார்பில் போட்டியிடும் பாஸ் கட்சியை சேர்ந்த அபிடின் இஸ்மாயில் போதுமான கல்வி தகுதியை கொண்டிருக்கவில்லை என்றும் வெறும் மார்க்க கல்வியை மட்டுமே கொண்டுள்ளார் என்றும் கூறப்படுவது தொடர்பில் சனுசி எதிர்வினையாற்றினார். வரலாற்று சிறப்புமிக்க மலாக்கா மாநிலத்தில் சுற்றுப்பயணிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ரிக்ஷா வண்டிகளில் அவற்றின் ஓட்டுநர்கள் தங்கள் சேவை தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு
புதிய வழிகாட்டல் முறை செயல்படுத்தப்படும் என்று அந்த வரலாற்று மாநகரின் டத்தோ பண்டார் டத்தோ ஷடான் ஒத்மான் அறிவித்துள்ளார். தற்போது மலாக்கா மாநகரில் 300 பதிவு பெற்ற ரிக்ஷா வண்டி ஓட்டுநர்கள் உள்ளனர். அவர்கள் தங்களின் உரிமத்தை புதுப்பிப்பதற்கு முன் மாநகர் மன்றம் நிர்ணயித்துள்ள குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். ரிக்ஷா வண்டிகளுக்கான அவர்களின் உரிமம் வரும் டிசம்பர் மாதத்தில் காலாவதியாகிறது என்று டத்தோ ஷடான் குறிப்பிட்டார். ரிக்ஷா ஓட்டுநர்கள் வரும் அக்டோபர் மாதம் முதல் சுகாதார பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், நடைபெறும் நேர்காணலில் பங்கு கொள்ள வேண்டும், மலாக்காவில் உள்ள பிரபல சுற்றுலா இடங்கள் குறித்து நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆகியவை அந்த நிபந்தனைகளில் அடங்கும் என்று டத்தோ ஷடான் தெரிவித்தார். ஜொஹோர் பத்துபஹாட் தஞ்சோங் செகந்திங் தென்மேற்காக 6.8 கடல் மைல் தொலைவில் படகு ஒன்று கவிழ்ந்ததில் உள்ளூரைச் சேர்ந்த 4 மீனவர்கள் காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் அவர்களுடன் பயணித்ததாக நம்பப்படும் மீனவர் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். இன்று காலை 6 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் பேரலை காரணமாக அந்த மீனவ படகு கவிழ்ந்தது. 43க்கும் 63க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 மீனவர்கள் காணாமல் போனதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று மலேசிய கடல்சார் அமலாக்க ஏஜென்சியின் இயக்குனர் முகமது அனீஸ் முகமது யூனூஸ் தெரிவித்துள்ளார். அந்த மீனவர்களை தேடும் பணி ஜொஹோர் பாருவை தளமாக கொண்டுள்ள மேரிடைம் ரெஸ்கியூ சப் சென்டர் மூலம் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ட்ரெய்லர் லாரியினால் மோதப்பட்ட 7 மாடுகள் சம்பவ இடத்திலேயே மாண்டன. இச்சம்பவம் இன்று அதிகாலை 5:10 மணியளவில் மலாக்கா அலுர்கஜா ஜலான் சரானா பூத்தே என்ற இடத்தில் நிகழ்ந்தது. இவ்விபத்தில் 33 வயது ட்ரெய்லர் ஓட்டுநர் எவ்வித காயம் இன்றி உயிர் தப்பியதாக அலுர்கஜா மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டன்டன்ட் அஸ்ஹாரி அபு சமா தெரிவித்தார். அந்த ட்ரெய்லர் லாரி அலுர்கஜாவில் இருந்து தமான் புக்கிட் தம்பினை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென்று மாடுகள் சாலையை கடக்க முற்பட்டன. அந்த மாடுகள் மோதப்படுவதை ட்ரெய்லர் ஓட்டுநரால் தவிர்க்க இயலவில்லை என்று பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மாடுகளை மோதியதால் ட்ரெய்லர் லாரியின் முன்புறம் சேதமுற்றுள்ளதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.